வணக்கம். இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் ஒரு வடை சுட போகிறோம். இந்த கருப்பு உளுந்து வடைக்கு இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். உளுந்து நல்லா ஊறிடுது 3 மணி நேரத்துக்கு மேலே. இப்போ இதை கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த உளுந்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்படி நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த தோல் தனியாக வந்துடும், உளுந்து தனியாக வந்துடும். 1-2 தோல் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. கருப்பு உளுந்து தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது இந்த உளுந்து நான் கிரைண்டரில் போட்டுடுறேன். தண்ணியே கொஞ்சம் கூட போடக்கூடாது, தண்ணி இல்லாமல் கெட்டியாக அரைக்கணும். பாருங்கள், மாவு நான் எந்த அளவு கெட்டியாக அரைச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவை வழிச்சிக்கலாம். இப்போ இந்த கருப்பு தோலோடு அரைச்சி செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை உளுந்தை விட இந்த கருப்பு உளுந்தை இந்த மாதிரி ஊற வச்சு வடை சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவை வழிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மாவு வழிச்சிட்டேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். நான் கட்டியாக தான் அரைச்சிருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் மொறுமொறுப்புக்காக பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் பெருங்காயம் போடலாம், மிளகுத்தூள் போடலாம். மிளகு கொஞ்சம் இடித்து போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் நசுக்கி விட்ட மாதிரி அரிசி மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஒரு கை அளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வச்சுக்கோங்க. நான் ஒரே கையிலே கூட தட்டுவேன். இந்த பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு இவ்வளோ தான். இதே மாதிரி அதை எடுத்துட்டு இதை இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஹோல்ஸ் போட்டு அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுட்டு இப்படி ஒரு வடை குத்துற கம்பியால் இப்படி எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க. எது கொஞ்சம் நேரம் ஆச்சு பார்த்துன்னு போட்டு அதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நல்லா செவந்துட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எந்த பக்கம் ஒயிட்டாக இருக்கோ அந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி விட்டு நல்லா உங்களுக்கு எந்த மாதிரி பொன்னிறமாக வேணுமா இல்லை நார்மல் கலரில் இருக்கணுமான்றதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போட்டது எடுத்துக்கலாம். நம்ம இந்த கலர் இருந்தால் எடுத்துக்கலாம். வடை தோல் உளுந்தில் செய்யும்போது நல்லா நம்மளுக்கு கால்சியம் சத்து நிறைய கிடைக்கும். பெண்களுக்கு இடுப்பு வலிக்கு அந்த மாதிரி இது பாரம்பரியமாக இன்றைக்கி வீட்டில் ஆடி ஒன்று புடவை படைக்கிறதுக்காக வேண்டி நான் வடை செய்கிறேன். அதனால் கருப்பு உளுந்தில் செய்கிறேன். பச்சை பருப்பு பாயாசம் இந்த மாதிரி பாரம்பரியமாக செய்கிறதெல்லாம் செய்து வச்சு நான் படைப்பேன். ஆனால் இன்றைக்கி எடுக்கிற வீடியோ என்றைக்கு அப்லோட் ஆகுமோ தெரியாது. இப்போ எப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா வடையும் எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், வடையெல்லாம் நான் தேவையானது சுட்டுட்டேன். மீதி கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக நம்மளுடைய கருப்பு உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. படைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.